அந்த பெண், அம்மா எவ்வளவு சப்பாத்தி போடணும்? உனக்கு 2, எனக்கு 2, 4 போடு. வாசல்ல இருந்து குரல் கேட்கிறது. மாமியாரின் குரலை கேட்டு பயந்து நடுங்குகிறாள். ஏம்மா, அவர் வரமாட்டாரா? ஆமா, அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 4-5 நாள் ஆகும். நீ 4 சப்பாத்தி போடு போதும். என்கிட்ட சொல்லவே இல்லையே, அவர் வரலன்னு சொல்லவே இல்லையேன்னு அழுதுகிட்டு ஓடி வரா. அந்த இரவு அவ சப்பாத்தி போடுறா. அவ சாப்பிடல, 2 மட்டும் போட்டுட்டு போய் உள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். அவளுக்கு எப்பவுமே கணவன் இல்லாத நேரத்தில் அந்த அறைக்குள் யாரோ ஒருவர் வருகிறார்கள். ஆனா அதுக்கு உடல் இல்லை, அது ஏதோ ஒரு அமானுஷ்யமா வருது, அவளை சின்ன பின்னப்படுத்துது. காலையில எழுந்திருச்சு பார்த்தா அவ உடம்புல ஒரு மருத்துவ தடயங்கள் எதுவும் இல்லை, உயிரியல் தடங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவள் ஆழ் மனதிற்கு தெரியும், அவள் அங்கே துன்புறுத்தப்பட்டாள். இதை எவ்வளவோ சொல்றா தன்னுடைய கணவர் கட்டையும் தன்னுடைய மாமியார் கட்டையும். அம்மா, அவர் இருக்கும் போது மட்டும் எனக்கு இந்த பிரச்சனை வர்றதில்ல, அவர் இல்லாத போது யாரோ என்ன சிரமப்படுத்துறாங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அப்படிலாம் எதுவுமே உடம்புல இல்லைங்க, அதெல்லாம் மனப்பிராந்தி. அவ துடிக்கிறா, துள்றா. எவ்வளவோ அவன் புருஷன் இருக்கான்ல, அவன் என்ன நினைக்கிறான்? ஓ, தான் இவளுக்கு வேண்டும் என்று சொல்லிதான் இவள் நடிக்கிறாள். இன்னில இருந்து நான் 20 நாளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். கதை முடியுது, போறான். இந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுதுங்க. அன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறா, குளிக்கிறா, குழந்தைய குளிப்பாட்டுறா, விருந்து சமைக்கிறாங்க. ஃபுல்லா விருந்து சமைச்சிட்டு மத்தியானமா கோயிலுக்கு போயிட்டு வரா. கோயிலுக்கு போயிட்டு வந்து குழந்தையை அலங்கரிச்சுட்டு, தானும் மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு, பூ வச்சுக்கிட்டு, புத்தாடைகளை அணிந்து கொள்கிறாள். அணிந்து கொண்டு குழந்தையை தூங்க வைக்கிறாள். அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பாக்குறா. பார்த்துட்டு அவங்க அம்மா வாசல்ல உட்காந்துருக்காங்க. ராத்திரி 7:30 8 அவள் தூங்கும் நேரம். நேரா உள்ள வரா, கதவை பூட்டுறா, கட்டிலில் உட்கார்கிறாள். சல்மா கதையை முடித்தாள். அவன் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினாள். பெண்களை துன்புறுத்தாதீர்கள். நீங்கள் துன்புறுத்தினால் அவள் எதனால் துன்புறுகிறாளோ அதை அவள் விரும்பத் தொடங்குவாள். அவளை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவள் உங்களுக்காகவே இருக்கக்கூடியவள், உங்களுக்காகவே வாழக்கூடியவள். நான் சொல்லட்டுமா, அம்மா அப்பாவை மட்டும் விட்டுட்டு வரல, குலச்சாமிய கூட சாதிய கூட விட்டுட்டு உங்களோட வரா.